ஐந்தாவது பிரிவு ஏ. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையைச் சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம். ஏ. எனக்கு உணர்வை தாரும். கர்த்தர் தனக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரைப் போல யாராலும் போதிக்க முடியாது. தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரைப் போல் போதிக்கிறவர் யார் என்று எலிஹு கேட்கிறார். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதுக்கு மனுஷருடைய போதனையை கேட்பதில் பிரியமில்லை. தேவனைப் போல் யாராலும் போதிக்க முடியாது என்பது தாவீதுக்கு தெரியும். கர்த்தர் நமக்கு போதிக்கும்போது தம்முடைய போதனையை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். நாம் எவ்வளவுதான் போதிக்கப்பட்டாலும் நாம் பெற்றுக்கொண்ட போதனையின்படி நடக்க வேண்டும். இல்லையென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனையினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. கர்த்தர் தனக்கு தம்முடைய பிரமாணங்களின் வழியை போதிக்கும்போது முடிவு பரிந்தும் அதை காத்துக்கொள்வதாக தாவீது வாக்கு பண்ணுகிறார். தேவன் நமக்கு போதிக்கும்போது அவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஒரு நல்ல நோக்கத்தோடு போதிக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் பொழுது போவதற்காகவோ அல்லது நம்முடைய மனுஷ அறிவை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவோ போதிப்பதில்லை. கர்த்தர் போதிக்கும்போது அவர் நமக்கு உணர்வை தருகிறார். தாவீது இதை புரிந்து கொண்டு எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு போதித்தால்தான் அவருக்கு வேதத்தின் ரகசியம் புரியும். கர்த்தருடைய பிரமாணங்களின் வழி அவருக்கு விளங்கும். கர்த்தர் தனக்கு போதித்து உணர்வை தரும்போது தாவீது தேவனுடைய வேதத்தை பற்றி கொண்டு தன்னுடைய முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு போதிக்கவில்லை என்றால் நமக்கு தேவனுடைய பிரமாணங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. தேவனுடைய பிரமாணத்தை நம்முடைய சுய ஞானத்தினாலோ சுய புத்தியினாலோ கற்றுக்கொள்ள முடியாது. உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களின் வழியை தனக்கு போதிக்க வேண்டும் என்று தாவீது இதற்கு முன்பு ஜெபித்தார். கர்த்தர் தாமே தனக்கு உணர்வை தர வேண்டும் என்று ஜெபித்தார். இப்போது கர்த்தர் தம்முடைய கற்பனைகளின் பாதையில் தன்னை நடத்துமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு மெய்யான ஞானத்தை தரும்போது அவர் வேதத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வார். கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை அறிந்து கொண்டு அதை உண்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பார். தன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய சித்தம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் தாவீதின் விருப்பம். தாவீது தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் எதையும் செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமே எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். அப்போது தாவீது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நேர்த்தியாய் செய்வார். நன்மையானது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தருடைய ஞானம் வேண்டும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:13. தேவனே நமக்கு விருப்பத்தை கொடுக்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். தாவீது தேவனுடைய கற்பனைகளில் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே தன்னை தம்முடைய கற்பனைகளின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் இருதயம் கர்த்தருடைய சாட்சிகளை சார வேண்டும் என்று விரும்புகிறது. தேவனுடைய சாட்சிகள் சொல்லுகிற எல்லா சத்தியங்களையும் தாவீது தன்னுடைய இருதயத்தில் சேமித்து வைத்து
அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. அதை மனப்பூர்வமாயும் சந்தோஷமாயும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணி உதாசீனம் பண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் செய்வது நம்முடைய பாக்கியம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தின் எல்லா பகுதியையும் முழு ஈடுபாடோடும் முழு இருதயத்தோடும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களின் ஊழியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய சாட்சிகளை சார்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சாட்சிகளுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் பாவம்தான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கும்போது நம்முடைய இருதயத்தில் உலக சிநேகத்திற்கு இடமில்லை. நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் வேரூன்றி முளைக்கும் போது உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாம் வேரறிந்து கீழே விழுந்துவிடும். தன்னுடைய இருதயம் பொருளாசையை சாரக்கூடாது என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய கிருபை தன்னோடு தங்கியிருக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த உலகத்தின் மகிமை, மேன்மை, சந்தோஷம், ஆதாயம் எல்லாமே மாயை. உலக சிநேகம் தேவனிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். இப்பிரபஞ்சத்தில் அநேகர் உலகத்தின் மேல் ஆசை வைத்து தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் விட்டார்கள். நம்முடைய கண்கள் உலக காரியங்கள் மீது பதியும் போது அது நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். நம்முடைய இருதயத்திற்குள் உலக சிநேகம் வேறொன்றும். உலக சிநேகம் நம்மை தேவனை விட்டும் தெய்வீக காரியங்களை விட்டும் விலக்கி பிரித்துவிடும். நாம் உலகத்திற்கு சிநேகிதராய் இருந்தால் தேவனுக்கு அந்நியராய் இருப்போம். தாவீதைப் போலவே நாமும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்கள் மாயையில் நிலைத்துவிடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய கண்களை மாயையை பாராதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்வார். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். மாயையை பின்பற்றும் போது நமக்கு ஆவிக்குரிய மரணம் உண்டாகும். கர்த்தருடைய வழிகளில் நாம் முன்னேறும்போது நமக்கு ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகும். உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நீதிமான் கர்த்தருடைய அடியார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பார். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவார். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வார். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் அவருக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர்களுடைய இருதயங்களில் தேவனை பற்றிய உயர்வான சிந்தனைகள் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்தில் பரிசுத்தமான தைரியம் இருக்கும். அவர்கள் மனத்தாழ்மையோடும் இருப்பார்கள். கர்த்தருக்குள் தைரியமாகவும் இருப்பார்கள். கர்த்தருடைய வாக்கு தங்களுடைய இருதயத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தமக்கு ஏற்ற காலத்தில் தங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விசுவாசத்தோடு கேட்பார்கள். கர்த்தர் நமக்கு எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை அவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் பேராசையும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்பும் ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் குறைவாகவும் கேட்கக்கூடாது. நம்மிடத்தில் பெருமையும் பேராசையும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். தாவீது ஏற்கனவே தன்னுடைய நிந்தையை பற்றி கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று தாவீது ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கிறார். தாவீது நிந்தையோடும் அவமானத்தோடும் இருக்கும்போது அவருடைய சத்துருக்கள் கர்த்தரை தூஷிப்பதற்கு இடம் உண்டாகும். ஆகையினால் நிந்தையும் அவமானமும் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். இப்போது அவர் மறுபடியுமாக நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கரத்தில் எல்லா மனுஷருடைய இருதயங்களும் நாவுகளும் இருக்கிறது.
கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி மனுஷரையும் மனுஷருடைய அவயவங்களையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தாமே எல்லாவிதமான நிந்தைகளுக்கும் தன்னை விலக்கி காத்தருளுமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை மதியீனம் உள்ளவர்கள் நிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிந்தை தனக்கு வந்துவிடுமோ என்று தாவீது அஞ்சுகிறார். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள், நேர்மையானவைகள், அவை நல்லவைகள். தப்பு செய்தவர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை கிடைக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது நமக்கு நிந்தை வராது. அநீதி உள்ளவர்களும் அநியாயம் செய்கிறவர்களும் நம்மை நிந்திப்பார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளோ நல்லவைகளாயும் நீதி உள்ளவைகளாயும் இருக்கிறது. நிந்தையின் வாக்கியங்கள். என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. நான் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் அவதிப்படுகிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. நான் நிந்தைக்கு அஞ்சுகிறேன். நான் மிகவும் பரியாசம் பண்ணப்படுகிறேன். நடுக்கம் என்னை பிடித்தது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். என் ஆத்துமா தவிக்கிறது. என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள திருப்தியைப் போல் ஆனேன். எனக்கு குழிகளை வெட்டுகிறார்கள். அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். என் உடம்பு சிலிர்க்கிறது. நான் பயப்படுகிறேன். என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. என் உபத்திரவத்தை பாரும். அநேகர் என்னை துன்பப்படுத்தி விரோதிக்கிறார்கள். நான் அருவருப்படைகிறேன். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். தேவனுடைய வார்த்தையின் மீது தாவீது பிரியமாய் இருக்கிறார். உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் என்று தாவீது அறிக்கை செய்கிறார். தேவனுடைய கட்டளைகளை தாவீது நேசிப்பதோடு அவற்றை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வாஞ்சியாய் இருக்கிறார். கர்த்தரே தாவீதின் இருதயத்தில் இந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். தம்முடைய நீதியினால் கர்த்தர் தாமே தன்னை உயிர்ப்பிக்குமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தம்முடைய நீதியின் வழிகளினாலும் நீதியின் வாக்குத்தத்தங்களினாலும் கர்த்தர் தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதே தாவீதின் விண்ணப்பம். தேவனை பற்றியும் அவருடைய நீதியை பற்றியும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற சத்தியங்கள். கர்த்தர் அவரவர் நீதிக்கு தக்கதாக பதிலளிப்பார். கர்த்தர் பூலோகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நீதியை விரும்புகிறார். கர்த்தர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கர்த்தர் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவருடைய நீதி நித்திய நீதி. அவருடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். கர்த்தர் நமது நீதியாய் இருக்கிறார். கர்த்தர் நித்திய நீதியை வருவிக்கிறார். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீதியின் ஆசீர்வாதங்கள். நீதி வஸ்திரமாக மூடி பாதுகாக்கிறது. நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி வழியை செம்மைப்படுத்தும். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கும். நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியின் கிரியை சமாதானமும் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.